ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 1 ஹவரில் இத்தனை ரெசிபீஸும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததும் நம்ம அரிசி ஊற வைக்கணும். குழம்பு செய்கிறோம், குழம்புக்கு புளினா புளி ஊற வைக்கணும், ரசத்துக்கு புளி ஊற வைக்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம். அது ஊறிட்டுருக்கிற டைமில் நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலாம். இப்போது நம்ம பால் போடணும், டீ போடணும். அதுக்கு பாலிலேயே எல்லாத்தையும் வெளியில் நம்ம கேஸில் வைக்கிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை டீ தூள்லாம் நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிடலாம். நமக்கு அப்போ கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அப்புறம் அது கொதிச்சிட்ருக்கிற டைமுக்குள்ளே நம்ம தம்பிக்கு 1 இயர் பேபிக்கு நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிடலாம். நம்ம கஞ்சி நேராக அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்லா லிக்விடாக வெளியில் இருக்கும் போதே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டு அதையும் எடுத்து உரமாக வச்சிடலாம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காவை நான் நைட்டே கட் பண்ணிட்டேன். அதேமாதிரி வாழைத்தண்டும் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். வாழைத்தண்டு கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அப்புறம் வாழைத்தண்டுக்கு வெங்காயம் மட்டும் கட் பண்ணால் போதும். இப்போ அதையும் கட் பண்ணியாச்சு. டீ போட்டு இப்போ டீ கொதித்து இறக்கியாச்சு. இப்போ ஒரு அடுப்பில் நம்ம வானல் வச்சுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் கலந்துக்கலாம். வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரே நேரத்தில் எல்லா அடுப்புலேயும் நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இப்போது நம்ம பொரியல் செய்கிறதுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம இந்த பக்கம் ஒலை வச்சுருவோம். அரிசிக்கு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் சாதத்துக்கு. அப்புறம் தம்பிக்கு நம்ம சத்து மாவு கஞ்சி அதையும் நம்ம ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். அது இடையில நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் அப்புறம் இப்போ பொரியலுக்கு நமக்கு வெங்காயம் வாழைத்தண்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் தான் நம்ம போட்டு அது கொதித்து அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் போடணும். அது வரையும் நமக்கு டைம் இருக்குது. அதனால் வாழைத்தண்டு நம்ம சீக்கிரம் போட்டுடலாம். பொரியல் அந்த டைம் ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் குழம்புக்கு நம்ம கட் பண்ணாமையே நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோன்னா கேஸும் வேஸ்ட் ஆகும், நமக்கும் ரொம்ப பதபதப்பாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யணும். இப்போது தம்பிக்கு நம்ம அதை கொஞ்சம் அப்பப்போ ரொம்ப கட்டியாகும் போது நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப டைம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே அது ரெடி ஆகிடும். அது ரெடியும் ஆகிடுச்சி, எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். வெண்டைக்காவை கொஞ்சம் வதக்கணும். அதோட அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். இல்லைன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெண்டைக்காவை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் காய் வெந்துட்டு தான் இருக்குது, அது வேகிறதுக்கான டைம் எடுத்துக்குது. அதே போல் இந்த பக்கம் அரிசி நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதில் சாதமும் போட்டாச்சு. ப்ரௌன் ரைஸ் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் நுரைச்சி வருது. இப்போ 3 அடுப்புமே ஃபுல்லாக இருக்குது. அந்த 3 அடுப்புலையுமே ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் வெண்டைக்காவை நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான தேங்காவை அரைச்சிடலாம். இந்த டைமில் இது நடந்துட்டுருக்கு. முக்கால்வாசி அது வெந்துடுச்சு. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அதோட வேலையும் முடிஞ்சிடும். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையானது நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் நான் அதில் காரத்துக்கு எதுவுமே போடலை. அதனால் கடைசியில் நான் இப்போ பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ அந்த வெண்டைக்காய்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எடுத்துக்குவோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ நமக்கு தேவையான எல்லாமே ரெடி. அந்த வெண்டைக்காவை எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் ஊற்ற தேவையில்லை, எண்ணெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம்.
ஏன்னா இல்லைன்னா நம்ம கழுவிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ரொம்ப அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே பாத்திரத்துலேயே நம்ம செய்யலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப கழுவுறதுக்கு பாத்திரம் விழுகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாத்திரம் எதுவுமே இதாகலை. எடுத்த பாத்திரம் அப்படி இப்படியே தான் இருக்குது. சிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்திரமே எனக்கு விழுகாது. ஒரு ஒரு சமையல் முடிச்சுட்டு வந்தால் ரொம்ப ஒரு 4 பாத்திரம் அந்தளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பாத்திரத்தை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, மாற்றி மாற்றி ஒன்று எடுத்துகிட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வேலை ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த பாத்திரத்தையே நீங்கள் கொஞ்சம் கழுவி அப்படியே டக்குன்னு கழுவி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைத்தண்டு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. அதே போல் குழம்புக்கும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி நாங்கள் ரசம் வைக்கலை. நேற்று வச்ச ரசமே இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டாச்சு. ரசம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் வெளியவே வச்சாலும் அது வந்து ஊசடிச்சுலாம் போகாது. அதனால் நீங்கள் ஒரு நாள் வச்சு கூட நீங்கள் 2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பொரியல் வந்து மேக்ஸிமம் ரெடி. இப்போ தேங்காய் போட்டு இறக்குனா முடிஞ்சுது. குழம்பும் வந்து கொதிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சாச்சு. அதை போட்டு கொதித்து வந்தால் போதும். அரிசி சாதமும் வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பொரியலை இறக்க போகிறோம். ஒரு 2 வதக்கு தான், வதக்கிட்டு இறக்கிடலாம். இப்போது பொரியலுக்கான வேலையும் முடிஞ்சிச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இறக்குனா போதும். குழம்புக்கும் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். அரிசி எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு இப்போ பார்க்குறோம். அரிசி வந்து நல்லா ஒரு மாதிரி வெடித்து பூ மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து நல்லா இருக்காது. சாதத்தை வடிக்கிறோன்னா அது வந்து நல்லா வரணும், வெந்து வரணும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய்லாம் போட்டாச்சு, புளியும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம இப்போ செஞ்சுருக்குறோம். வாழைத்தண்டு பொரியல் ரெடி. குழம்பு கொதிச்சா போதும். அரிசி இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். தம்பிக்கு வந்து கூழ் காய்ச்சியாச்சு. டீ ரெடி, ரசம் ரெடி, எல்லாமே ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.